வணக்கங்க. உங்கள் வீட்டில் சப்பாத்தி மீந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஒரு முறை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சில டைமில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறதுன்னு தெரியாத நம்ம முடிச்சிட்ருப்போம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. சரி வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மீந்து போன சப்பாத்தியை இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படியே கையாலே கூட பிச்சு போடணுன்னாலும் பிச்சு போட்டுக்கோங்க. இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்கறனால உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இது இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி இதுக்கு நான் 2 தக்காளி, ஒரு வெங்காயம், கேரட், பீன்ஸு, குடமிளகாய், அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பீஸு, இது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பீஸையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா பூண்டையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வேகணும். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள்ஸை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நான் கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா காலிஃப்ளவர், பட்டாணி இல்லை உருளைக்கிழங்கு, இது எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த காயெல்லாம் ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த காய்க்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம சப்பாத்தியில் வந்து உப்பு சேர்த்து தான் நம்ம செஞ்சுருப்போம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க காய் வேகிற அளவுக்கு. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியும் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சப்பாத்தியை இதோட சேர்த்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். நன்றி.